எல்லா வயசுக்காரங்களுக்குமே எக்ஸசைஸ் உடற்பயிற்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலயும் 50 வயசுக்கு மேல ஆனவங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து உங்க உடம்ப பாத்துக்கணும். அப்படி பாத்துக்கல அப்படின்னா உங்க உடம்பு உங்களை எந்த ஆக்டிவிட்டியும் செய்ய விடாம ஒரு தடையா மாறிடும். ஸோ அந்த மாதிரி மாறாம இருக்கிறதுக்கு உங்க உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நீங்க வீட்டுல இருந்தபடியே வாரத்துல ஒரு 3 நாள் நான் இப்ப சொல்லக்கூடிய எக்ஸசைசஸ் பண்ணா போதும். இந்த ஒரு எக்ஸசைஸ் இது கார்டியோ டைப் ஆஃப் எக்ஸசைஸ். கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ஜாகிங், வாக்கிங் இதெல்லாம் பெரிய அளவு பண்ற மாதிரி வீட்டுக்குள்ளேயே அதோட லோ இம்பாக்ட்ல உங்க ஜாயிண்ட் எல்லாம் பாதிக்காத மாதிரி நீங்க ஈஸியா பண்ணக்கூடிய ஆனா அதிக அளவு எஃபெக்ட் கிடைக்கக்கூடிய எக்ஸசைசஸ் தான் இப்ப நம்ம பண்ண போறோம். என் கூட சேர்ந்து எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் எக்ஸசைசஸ் பண்ண போறாங்க. ஸோ அவங்களுக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நான் அவங்கள கைட் பண்ற மாதிரி உங்களையும் கைட் பண்ண போறேன். ஸோ வாங்க இன்னைக்கான எக்ஸசைசஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். அதே மாதிரி இதை வாரத்துல 3 நாள் நீங்க பண்ணீங்கன்னா போதும். ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்ல ஒரு நாள் கழிச்சு 2 நாள் கேப் விட்டுட்டு திருப்ப பண்ணி கூட வாரத்துல 3 நாள் நீங்க இந்த எக்ஸசைசஸை பண்ணா போதுமானது. இப்போ எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வார்ம் அப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அப் அண்ட் டவுன் கழுத்தை வந்து மேலே கீழே பார்க்கணும். இப்படி ஒரு 3 முறை பண்ணிக்கோங்க. அப்புறம் ரைட்டு லெஃப்ட் வலது பக்கம் இடது பக்கம் 3 முறை தலையை திருப்பணும். அப்புறம் சைட்ல சாய்க்கணும். இப்படி சாய்க்கும் போது நீங்க ஷோல்டர் தூக்காதீங்க, ஜஸ்ட் தலையை மட்டும் சாய்ங்க. இது மாதிரி 3 முறை 2 சைடும் சாய்ச்சிடுங்க. இதை முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் ஷோல்டர் ரொட்டேஷன். ஸோ ஃப்ரண்ட்ல ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. இது மாதிரி பண்ண முடியாதவங்க இப்படி கூட பண்ணிக்கலாம், 10 கவுண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இப்படி 10 கவுண்ட்ஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அப்படியே ரிவர்ஸ்ல 10 கவுண்ட்ஸ். இப்படி 2 டைரக்ஷன்லயும் 10 கவுண்ட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் கையை உள்ள வெளியில அசைங்க. இப்படி 10 கவுண்ட்ஸ். 1 1 2 3 4 இது மாதிரி 10 கவுண்ட்ஸ் நீங்க நல்லா பண்ணிக்கோங்க. இது 10 கவுண்ட்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு கையை மேலே தூக்கிட்டு சைட்ல சாயணும். 1 2 இது மாதிரி 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. 3 முடியாதவங்க 5 கவுண்ட்ஸ் பண்ணா கூட போதும். 4 5 6 7 8 9 10 இந்த சைட் 10 கவுண்ட்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த சைட் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இப்போ 10 கவுண்ட்ஸ் நம்ம கையெல்லாம் நல்லா வார்ம் பண்ணி முடிச்சிட்டோம்னா அடுத்து காலை அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹிப் ரொட்டேஷன் ஆரம்பிங்க. இது வந்து இப்படி தனியா நின்று பண்ண முடியாதவங்க முன்னாடி ஏதாவது சேர் பிடிச்சிக்கோங்க, இல்லை வால்ல கை வச்சுக்கிட்டு இப்படி சைட்ல இப்படி ரொட்டேஷன் பண்ணலாம். ஸோ இப்படி ஒரு 10 கவுண்ட்ஸ் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. 10 கவுண்ட்ஸ் ரொட்டேட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த டைரக்ஷன்ல ஒரு 10 கவுண்ட்ஸ். 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த காலுக்கு 10 கவுண்ட்ஸ் அதே மாதிரி 2 டைரக்ஷன்ல பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. டைரக்ஷன் மாற்றி சுற்றுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 2 டைரக்ஷன்லையும் சுற்றிட்டிங்கன்னா இப்போ காலை பொறுமையாக இப்படி மடக்கி நீட்டிக்கோங்க. இங்கே பாருங்க, இப்படி மடக்கி நீட்டுங்க. மடக்கி முன்னாடி ஃபுல்லாக நீட்டுங்க. இப்படி ஒரு 10 முறை பண்ணிக்கணும். அதே மாதிரி அடுத்த காலுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 கவுண்ட்ஸ் முடிச்சிட்டோம்னா அடுத்து லேசாக சைட் லெக் ரைஸ். 1 1 2 2 3 3.
சும்மா நம்ம மூமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டா போதும். 4 4 5 5 6 6 7 7 8 8 9 9 10 10. ஸோ 10 10 கவுண்ட்ஸ் முடிச்சிட்டோன்னா அடுத்து பாதத்துக்கு இப்படி ரொட்டேஷன். அப்படியே இது பண்ணிக்கிட்டே கூட நீங்கள் வேணும்னா கைக்கும் இப்படி ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். அம்மா இப்படி பண்ணுங்க, கைக்கும் ரொட்டேஷன், 2 டைரக்ஷன்லயும் ரொட்டேட் பண்ணிக்கணும். அப்புறம் அடுத்த கால். இப்போ இப்படி கையை இப்படி மாற்றி பண்ணுங்கம்மா. இப்படி பண்ணுங்க. இல்லைன்னா தனித்தனியாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது தனியாக பண்ணிக்கலாம், கால் தனியாக பண்ணிக்கலாம், அது உங்கள் சாய்ஸ். ஸோ அடுத்தது இப்போ நம்ம வார்ம் அப் போகிற அளவுக்கு முடிச்சிட்டோம். இப்போ எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸிங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 கையும் நம்ம இப்படி மடக்கிக்கணும். ஒரு காலை இப்படி மேலே தூக்கிட்டு கையையும் காலையும் ஒரே டைமில் நீட்டுங்க. திருப்ப கையை மடக்கிக்கோங்க, காலை கீழே வச்சுக்கோங்க. திருப்ப இந்த காலை தூக்கிட்டு இப்படி நீட்டுங்க, இப்படி மடக்கிட்டு கீழே வச்சிருங்க. ஸோ இப்படி மாற்றி மாற்றி 1 1. ஓகே, ரெடி? இவங்க ரெடி ஆயிட்டாங்க, நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். கையை தூக்கிக்கோங்க, காலை நீட்டுங்க, கீழே வச்சிருங்க. கையை மடக்கிக்கோங்க, காலை தூக்குங்க, கீழே நீட்டுங்க, கீழே வச்சுக்கோங்க. இது ஒரு கவுண்ட்டு. இது மாதிரி இப்போ 15 கவுண்ட்ஸ் நம்ம பண்ணணும். ரெடிமா? கமான். 2 2 3 3 ஃபாஸ்டாகவே பண்ணுங்க. 4 4 5 5 6 6 7 7 8 8 9 9 10 10 11 11 12 12 13 13 14 14 15 15. ஸோ இப்போ ஒரு எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். அடுத்த எக்ஸசைஸ் சேம் இதே மாதிரி 2 கையும் நீட்டிக்கணும். பார்த்துக்கோங்க, அப்புறம் பண்ணுங்க. 2 கையை நீட்டிட்டு காலை பேக்கில் பெண்ட் பண்ணும்போது கையை இழுத்துக்கணும். சரிங்களா? ஸோ கையை இப்படி இழுத்து இழுத்து பண்ணணும், காலை பேக்கில் பெண்ட் பண்ணணும். ஓகே, பண்ணி பாருங்க ஒரு வாட்டி. நீங்களும் பண்ணி பாருங்க ஒரு வாட்டி. கையையும் இழுக்கணும். கையை இழுக்கும்போது காலை மடக்கணும். அவ்வளோதான். கையை இழுக்கும்போது காலை மடக்குங்க, கோஆர்டினேஷன் வரணும். ஓகே, கை இப்படி ஃபர்ஸ்ட் இழுத்து பாருங்க. நல்லா ஒரு 10 கவுண்ட்ஸ் இல்லைங்க. இப்போ காலை பேக்கில் பெண்ட் பண்ணுங்க. காலை கீழே வச்சிருங்க. கை இழுக்கும்போது இப்படி மடக்கிட்டு கீழே விட்டுருங்க. திருப்ப நீட்டிக்கோங்க. இது மட்டும் தான் ஆக்ஷன். கரெக்டாக கோஆர்டினேஷன் வந்துருச்சு. ஓகே, ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். 1 1 2 2 3 3 4 4 5. கவனிச்சு பண்ணுங்க. 5 6 6 7 7. இது பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு வரும். 8 8. இங்க வருங்க. 9 9 10 10. கையை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. 11 11 12 12. கையை இழுக்கும் போது காலை பேக்ல பெண்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். 13 13 14 14 15 15. ஸோ 15 கவுண்ட்ஸ் முடிச்சிட்டோம்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். அடுத்த எக்ஸசைஸ் இப்போ நான் சொல்லித்தரேன். இந்த எக்ஸசைஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 காலையும் ஒன்றா வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ காலை தூரம் வைக்கும்போது கையை நீட்டிக்கோங்க, திருப்ப ஒன்றா சேர்த்துக்கோங்க, திருப்ப அடுத்த கால், திருப்ப ஒன்றா சேர்த்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வாட்டி இப்படி சேர்த்துக்கணும், திருப்ப இந்த சைடு கையை ஓப்பன் பண்ணிட்டு சேர்த்துக்கணும். ஸோ இந்த காலும் கையும் விரியணும், திருப்ப இந்த சைடு காலும் கையும் விரியணும். ஓகே, இது மாதிரி 15 கவுண்ட்ஸ். ரெடிமா? ரெடிப்பா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். 1 1 2 2
3 3 4 4 5 5 6 6 7 7 8 8 9 கால் ஓப்பன் ஆகும்போது கை 9 அதே மாதிரி கால் ஓப்பன் ஆகும்போது கை 10 10 11 கமான் 11 12 12 13 13 14 14 15 15 அவ்வளோதாங்க. ஸோ இந்த 3 எக்ஸசைஸும் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு அகைன் ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த 3 எக்ஸசைஸையும் இப்போ நான் ஸ்டாப்பாக பண்ண போகிறோம். ஸோ ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. தண்ணி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி குடிச்சுக்கோங்க. மூச்சு வாங்குதுன்னா மூச்சு வாங்குறது நார்மலானதுக்கு அப்புறம் தான் அடுத்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஏதாவது படபட போகிற மாதிரி இருந்தால் எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ண வேணாம், ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவு பண்ணுங்க. நாங்கள் 15 கவுண்ட்ஸ் பண்ணுறோம், நீங்கள் 10 கவுண்ட்ஸ் பண்ணால் கூட ஓகே தான். ஓகே, ரெஸ்ட் போதுமாம்மா? ஸ்டார்ட் பண்ணலாமா? அடுத்தது சேம் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணோம் இல்லைங்களா, அது. ஓகே, ரெடி? இப்போ நம்ம அகைன் கவுண்ட்ஸ் கம்மியாக பண்ணுறீங்களா? சரி, நீங்கள் கம்மியாக பண்ணிக்கோங்க. அம்மா உனக்கு ஈஸியாக தானே இருக்கு. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். 1 1 முன்னாடி நீட்டணுமா? அம்மா காலை முன்னாடி நீட்டணும். காலை நீட்டுங்க. 2 3 4 4 நீங்களும் கவனிச்சு பண்ணுங்க, கத்துக்கிட்டு பண்ணுங்க. 6 6 7 7 அவ்வளோதான், முடிச்சிட்டீங்க. 8 8 9 9 10 10 11 11 12 12 13 13 14 14 15 15. எஸ், அடுத்த எக்ஸசைஸ் சேம் இது. ரெடி? 1 1 2 டான்ஸ் மாதிரி 2 3 கையை இழுக்கணுமா? கையை இழுக்கணும் பேக்ல. ஓகே, 3 3 4 4 5 5 6 6 7 7 8 பண்ணதான் கோஆர்டினேஷன் வரும். 9. ஸோ அதனால நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு பொறுமையா பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 10 11 11 12 அவ்வளோதான். 12 13 13 14 14 15 15. ரிலாக்ஸ். அடுத்த எக்ஸசைஸ் சேம், ரெண்டு காலையும் ஒன்றா வச்சுக்கோங்க. காலை ஓப்பன் பண்ணும்போது கையை ஓப்பன் பண்ணணும். ரெடி? 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 7. முடியாதவங்க 7 கவுண்ட்ஸ் இல்லை 10 கவுண்ட்ஸ் பண்ணாலே போதும். 8 8 9 9 10 10. இதோட கூட ஸ்டாப் பண்ணிடுங்க. 11 ஆரம்பத்தில், அப்புறம் போக போக ஈஸியாக பண்ணுங்க. 12 12. இதை ஸ்பீடாக கூட பண்ணலாம். 13 13 14 14 அப்படியும் பண்ணலாம். 15 15 ஸ்லோவாகவும் பண்ணலாம். முடிச்சிட்டிங்களா? 15 கவுண்ட்ஸ். குட். ஸோ இப்போ 3 எக்ஸசைஸையும் நான் ஸ்டாப்பாக 2 செட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது போக போக நீங்கள் தேர்ட் செட் கூட திரும்பவும் இதே 3 எக்ஸசைஸையும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். பட் இன்னைக்கு நாங்கள் 2 செட்ஸ் பண்ணுறோம். அடுத்த செட் ஆஃப் 3 எக்ஸசைஸ் இப்போ நான் சொல்கிறேன். நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு தண்ணி வேணும்னா கூட கொஞ்சம் குடிச்சுக்கோங்க. 20 to 40 செகண்ட்ஸ் நல்லா ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. அடுத்த எக்ஸசைஸ்க்கு நிற்க முடியலன்னா உட்காந்து கூட ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த எக்ஸசைஸ் இப்போ நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன், நீங்களும் பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துக்கிட்டு கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ சிம்பிள் தான்.
இப்படி நம்ம ஸ்டார் ஜம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. ஸோ அதை அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு வாக்கிங் மெத்தட்ல பண்ண போறோம். ஒன்றும் இல்லை, சிம்பிளா சேம் சைடு ரைட் கை ரைட் லெக். ஓகே, ஸோ இப்படி ஃப்ரண்ட்ல வைக்கணும் ஸ்டெப் 1 1. ஓகேம்மா, ஃப்ரண்ட்ல இப்படி 1, சைடில். ஃப்ரண்ட்னா டைரக்ட் ஃப்ரண்ட் இல்லை, கொஞ்சம் சைடில் போகிற மாதிரி பண்ணணும். திருப்ப உள்ள வச்சுக்கணும், அவ்வளோதான். உள்ள எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான் எக்ஸசைஸ். ஸோ இதை வந்து நம்ம 15 கவுண்ட்ஸ் பண்ண போகிறோம். ரெடி? இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு புரியட்டோ, இதை பண்ணிடுங்க, அப்புறம் அடுத்த எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். ரெடி? ஸ்டார்ட் பண்ணலாமா? 1, நேராக இல்லை, கொஞ்சம் சைடாக வரணும், கையும் சைடாக தூக்கணும், நேராக தூக்கக்கூடாது, சைடாக. 1 2, சாரி 1 1 2 2 2 3 3, சைடில் 4 4 5 5 6 6 7 7 8, முன்னாடியே கை தூக்க கூடாதுமா. 8 9, காலும் கையும் ஒன்னா தூக்குங்க. 9 10 10. எக்ஸசைஸ் எல்லாம் பார்க்குற மாதிரியே பண்ண முடியாது, மிஸ்டேக்ஸ் வரும். கற்றுக்க தான் ஈஸியாகும். ஓகே, 11 12 12. கமான், ஸ்பீடா. 13 13 14 14 15 15. அவ்வளோதாங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்த எக்ஸசைஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் நல்லா கையை வீசி நடக்கிறீங்க ஒரு நாளில் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஸோ கையை வீசி நடக்க போகிறோம், ஆனால் ஒரே இடத்துல. ஓகே, ஸோ இந்த கை மேலே வரும்போது ரைட் லெக் இங்கே பாருங்க. 1 1, சும்மா நார்மலாக நடக்கிறது தான். பண்ணி பாருங்க, கையை வீசிக்கிட்டே நடங்க. அம்மா கோஆர்டினேஷன் வரணும். இதுதான் எல்லாருக்குமே மிஸ் ஆகுறது. வயசானா நீங்க வேகமா நடக்க முடியாது. காரணம் என்னன்னா, கையை வந்து இப்படி ஸ்விங் பண்ணி நடக்க முடியாது. நார்மலா கையை வீசி நடங்கம்மா. இதுல வந்து லெஃப்ட் கை முன்னாடி வரும்போது ரைட் கால் மேல வரணும். சரி, நம்ம ஸ்லோவா பண்ணுவோம், அப்புறம் அதை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஃபாஸ்டா பண்ணலாம். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் ரைட் கையை தூக்குங்க, லெஃப்ட் காலை தூக்குங்க. 1, கீழே வச்சிருங்க. லெஃப்ட் கை ரைட் கை. 1 2 2, முன்னாடி தூக்கணும். 3 3 4 4. நீங்களும் இதே மிஸ்டேக் பண்ணுவீங்க, கோஆர்டினேஷன் வரணும். 5 ஸோ 6 6 7, ஸ்லோவா பண்ணி கத்துக்கோங்க. 7 8 8 9 9, நல்லா கவனிச்சு பண்ணுங்க. 10 10 11 11 12 12 13 13 14 14 15 15. அதுதான் தப்பு, கோஆர்டினேஷன் வந்து வரணும். ஸோ அடுத்தது, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கை தூக்கும்போது இந்த கால் தூக்க முடியாது. காரணம் என்னன்னா, நீங்க இப்படி பண்ணும்போது தான் அந்த மொமெண்டம் கிடைக்கும், நீங்க ஸ்பீடா நடக்க முடியும். ஆனா நம்ம எல்லாருமே அதை மறந்துகிட்டு இருக்கோம், கையை வீசி நடக்கிறது இல்லை. அதனாலேயே நிறைய பேரால வயசானா நடக்க முடியறது இல்லை. ஸோ அதுக்கு இந்த எக்ஸசைஸ் பெரிய அளவு ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்தது, கடைசியா சிம்பிள், கை இப்படி கீழே வீசுங்க, திருப்ப மேலே தூக்குங்க. ரொம்ப இப்படி குனியக்கூடாது, இடுப்பை பின்னாடி தள்ளி. 1, ஆமா, முட்டியை கொஞ்சம் பெண்ட் பண்ணணும். அவ்வளோ இல்லை, லேசா. 1, கையை லூஸா விடுங்க. 2 3, இப்படி. சரிங்களா? குனிஞ்சு குனிஞ்சு நிமிடுறது இல்லை, இப்படி பேக்கை இப்படி பண்ணுங்க. இடுப்பை மட்டும் லேசா, முட்டியை பெண்ட் பண்ணும். திருப்ப ஸ்ட்ரைட் ஆகுங்க. 1 2, எஸ், நீங்க பண்ணுங்க. என்ன அவ்வளோதான், குட். ஸோ மெயினாக என்ன நீங்கள் கவனிக்கணும்னா, கையை இப்படி கீழே சும்மா லூஸ் விட்டு திருப்ப மேலே தூக்கணும்.
நிறைய பேர் என்ன பண்ணீங்க, இப்படி குனிஞ்சு குனிஞ்சு நிமிருவீங்க, இதுல பேக் பெயின் வந்துடும். ஸோ அந்த தப்பு பண்ணாதீங்க. பேக்கை வந்து லேசா முட்டியை இப்படி பேக்கை இழுக்கும் போது முட்டி பெண்ட் ஆகணும். ஓகே, ஸோ லூஸா விட்டு மேல 1 2 இப்படி பேக்கை பின்னாடி தள்ளணும், முட்டி லேசா பெண்ட் ஆகணும். இந்த மாதிரி பண்ணுங்க. ரெடியாமா? ஸோ பேக் தான் பின்னாடி வரணும், முட்டி அப்படியே இருக்கணும். ஸோ அதே மாதிரி உங்களோட லோவர் பேக் இப்படி குனிஞ்சு இருக்கக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி குனிஞ்சு பண்ணக்கூடாது. சரிங்களா? நீங்களும் அதே தான். நிமிர்ந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கையை இப்படி தொங்க விடுங்க. 1 முட்டியை லேசா பெண்ட் பண்ணுங்க. 2 நீங்களும் முட்டியை லேசா பெண்ட் பண்ணிக்கணும், பேக்கை பின்னாடி தள்ளிக்கணும். முட்டி முன்னாடி போகக்கூடாது, இப்படி பெண்ட் பண்ணக்கூடாது. ஓகே, 3 4 5 6 7 ரொம்ப குனிய வேண்டிய அவசியம் இல்லை, இவ்வளோ குனிஞ்சா கூட போதும். 8 9 ஆமா முட்டி தாம்மா முன்னாடி போகுது. 10 பேக்கை பின்னாடி தள்ளுங்க. 11 கேர்ஃபுல்லா பண்ணுங்க, இல்லைன்னா பேக் பெயின் வந்துடும். 13 14 15 உங்களுக்கு கோஆர்டினேஷன் வரலன்னா இந்த ஒரு எக்ஸசைஸ் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ 3 எக்ஸசைஸ் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு அகைன் நம்ம திரும்ப பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் நான் சொல்லித்தர்றது அவங்களுக்கும் உங்களுக்கும் சேர்த்து தான். ஸோ அவங்களுக்கு சொல்கிற கரெக்ஷன் தான், நீங்களும் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் தான் பண்ணுவீங்க. அதனால தான் அவங்கள ஃப்ரெஷ்ஷாக நான் முன்னாடியே சொல்லித்தராமல் உங்கள் கண் முன்னாடியே சொல்லித்தரேன். ஸோ கேர்ஃபுல்லாக கவனித்து பண்ணுங்கள். ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் ப்ராப்பராக வர வரைக்கும் ஸ்லோவாக கம்மியான கவுண்ட்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரி, ரெடியாமா? இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஒவ்வொரு எக்ஸசைஸையும் அப்படியே கண்டினியூவாக பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்து இப்போது நான் ஸ்டாப்பாக 3 எக்ஸசைஸையும் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் இது. ஓகே, ஸ்டார் வாக்கிங். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். 1 1 2 கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். 2 3 3 4 4 5 5 6 6 7 7 8 8 9 come on ma 9 10 10 11 11 12 12 13 13 14 14 15 15 அவ்வளோதான். அடுத்த எக்ஸசைஸ் சேம், நம்ம கையை வீசி நடக்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் கை நீட்டிக்கோங்க, ரைட் காலை தூக்குங்க. 1 அப்புறம் ரைட். 1 2 2 3 3 4 ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லை, ஆனால் பண்ணி பாருங்க, கஷ்டமாக இருக்கும். 5 5 6 6 7 வெரி குட்மா. 7 8 8 9 9 10 10 11 11 12 12 13 13 14 14 15 15 அவ்வளோதான். கடைசி எக்ஸசைஸ். கோஆர்டினேஷன் உங்களுக்கு இல்லை, அப்போ நர்வஸ் சிஸ்டம்லாம் இன்னும் ஸ்ட்ரென்த் ஆகணும். ரெடி? 1 2 குனியாதீங்கம்மா, முட்டியை பெண்ட் பண்ணி பேக்கை பின்னாடி தள்ளுங்க. 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ இது வரலன்னா கூட பரவாயில்ல, பேக்கை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. ஓகே, சரி. இப்போ இந்த 3 செட் ஆஃப் எக்ஸசைஸையும் 2 செட் பண்ணிட்டோம். ஒரு 20 to 40 செகண்ட்ஸ் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. தண்ணி வேணுங்கிறவங்க தண்ணி குடிச்சிட்டு ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. அடுத்த எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேன், ஸோ அதை பார்த்துட்டு பண்ணுங்க. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பஞ்சஸ் பண்ணணும். நல்லா காலை கொஞ்சம் வைடாக வச்சு கை 2 இப்படி மடக்கி வச்சுக்கணும்.
ஸோ முன்னாடி இப்படி பஞ்ச் பண்ணணும், குத்தும் போது திருப்பிக்கணும். திருப்ப அப்படியே வச்சுக்கணும். முட்டியை பெண்ட் பண்ணுங்க, பேக்கை பின்னாடி தள்ளுங்க. அப்படியே இருங்க. பேக்னா இப்படி. ஆ ஆ அப்படி வச்சுட்டு 1 1 2 2 இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. இப்படி 1 1. ஓகே, இப்படி வைங்க. குத்துங்க. திருப்ப வைங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்த கை, ரைட்டு லெஃப்ட்டு, ரைட்டு லெஃப்ட்டு. ஓகே, ஸோ கையை இப்படி மடக்கி வச்சுக்கோங்க. இப்படி வைக்கிறது நிறைய பேருக்கு வராது, இவங்களுக்கே கஷ்டமா இருக்கு. ஸோ இப்படி மடக்கி வச்சுக்கோங்க ரெண்டு கையையும். குத்தும் போது ஸ்ட்ரைட்டா இப்படி திருப்பி குத்தணும். அடுத்து இப்படி வச்சுக்கணும். அடுத்து இந்த கை. ஓகே, 1 1 2 2 இப்படி மாத்தி மாத்தி 15 கவுண்ட்ஸ்ல இருந்து 20 கவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணலாம். நாங்க இப்போ 20 கவுண்ட்ஸ் பண்ண போறோம். ரெடியாமா? ரெடி, கமான் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து கால் அப்படி வைடா வச்சு கொஞ்சம் பேக்கை ஸ்டடியா வச்சு நின்னுக்கோங்க. அப்பதான் நீங்க பண்ணும்போது அப்டமன்ல இருந்து ஸ்ட்ரென்த் எடுக்க முடியும். ஓகே, ரெடி? பேக்கை பின்னாடி தள்ளுங்கம்மா. அப்படியே இருங்க. முட்டியை பெண்ட் பண்ணுங்க. ரைட், ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 7 7 8 திருப்பி 8 9 9 10 10 11 11 12 12 13 14 14 15 15 16 16. இது எல்லாமே உங்க நர்வஸ் சிஸ்டத்துக்கும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணும். ஏன்னா ஹோல் பாடி ஒர்க் பண்ணும்போது மொத்த நர்வஸ் சிஸ்டமும் வேலை செஞ்சு எல்லா ஜாயின்ஸ்க்கும் கோஆர்டினேஷன் கொடுக்கணும். ஸோ அது உங்களுக்கு பெரிய அளவு சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ 20 கவுண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் இப்படி ஸ்பீடாக கூட பண்ணிக்கலாம் பழகிட்டீங்கன்னா. ஓகே, இப்போ அடுத்த எக்ஸசைஸ் சேம் பொசிஷன். ஓகே, அதே மாதிரி கையை வச்சுக்கிறீங்க, சைடில் பஞ்ச் பண்ணுங்க. அப்படியே திருப்ப ரிட்டன், அடுத்த சைடு. வெரி குட். ரெடி? நீங்களும் புரிஞ்சிருக்கும். சைடில் 1 1. இதே மாதிரி இப்போ 20 கவுண்ட்ஸ் பண்ண போறோம். ரெடியாமா? ரெடியா? ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 7 7 8 8 9 9 10 10 11 11. நீங்க வந்து தலையும் கூடவே சேர்த்து டர்ன் ஆகணும். 14 14 15 15 16 16 17 17 18 18 19 19 20 20. ரிலாக்ஸ். ஸோ இப்போ இந்த ரெண்டு எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். லாஸ்ட்டு ரெண்டு கையும் மேலே தூக்கிக்கணும். ஓகே, ஸோ ஒரு காலை மேலே தூக்கி 1, திருப்ப மேலே தூக்கிக்கோங்க கையை, திருப்ப அடுத்த கால் 1. ஓகே, புரிஞ்சிருச்சா? ஸ்ட்ரைட்டா எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ரெடி? 1 1 2. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். இந்த கையை கீழே இறக்கும்போது காலை மேலே தூக்கணும். 3 3 4 4 5 5. ஃபுல்லா மேலே தூக்கிட்டு 6 6 7 7 8 8 9 9 10 15 கவுண்ட்ஸ் பண்ணா போதும். 11 11 12 12 13 13 14 14 15 15. அவ்வளோதாங்க. 15 கவுண்ட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 3 செட் ஆஃப் எக்ஸசைஸ் ஒரு செட் கம்ப்ளீட் ஆகிடும். நல்லா ஒரு 20 to 40 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போது இடையிலேயே உங்களுக்கு ரெஸ்ட் வேணும்னாலும் ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆரம்பத்தில் கற்றுக்கிற வரைக்கும் உங்கள் பாடி இந்த எக்ஸசைஸ்க்கெலாம் பழகிற வரைக்கும் பொறுமையாக ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்க. போக போக நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ திரும்ப எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணணும். உட்காரும் போது நீங்களும் கவனிச்சுக்கோங்க. பஞ்சஸ் பண்ணும்போது முட்டியை லேசாக பெண்ட் பண்ணிட்டு பேக்கை பின்னாடி வச்சுக்கணும். நீங்கள் இப்படி நேராக நின்றுட்டு இப்படி பண்ணீங்கன்னா முட்டியும் ஸ்ட்ரெயின் ஆகும்,
சேம் டைம் உங்க அப்டமனே ஆக்டிவேட் ஆகாது, பேக்கை தான் ஸ்ட்ரெயின் பண்ணுவீங்க. ஸோ அதை மாத்துறதுக்கு லேசா பேக்கை பின்னாடி தள்ளிட்டு அப்படியே பஞ்சஸ் பண்ணீங்கன்னா பர்ஃபெக்ட். ஓகேங்களா? ஓகே, இப்போ 3 எக்ஸசைஸையும் நான் ஸ்டாப்பா பண்ண போறோம். ரெடியா? ரெடி. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் பஞ்சஸ். காலை கொஞ்சம் வைடா வச்சுக்கோங்க, பேக்கை பின்னாடி தள்ளிக்கோங்க, கையை மடக்கிக்கோங்க. கமான். 1 1 2 2 ஸ்பீடா. 3 3 4 4 5 5 6 6 7 7 8 8 9 9 10 10 11 11 12 12 13 13 14 14 15 15 16 16 17 17 18 18 19 19 20 20 20 கவுண்ட்ஸ் முடிச்ச உடனே சேம் பொசிஷன் சைடு பஞ்ச். 1 1 2 2 3 3 4 4 5 கோஆர்டினேஷன் வரணும். 5 6 6 7 7 8 8 9 9. Come on, speed. 10 10 11 11 12 12 13 13 14 14 15 15 16 16. Come on, speed. 17 17 18 18 19 19 20 20. எஸ், இதை முடிச்சிட்டோம். லாஸ்ட் எக்ஸசைஸ். ரெண்டு கையும் மேலே தூக்கிக்கோங்க. கமான். 1 1 2 2 3 3 4 15 கவுண்ட்ஸ். 4 5 5 6 6 7 7 8 8 9 9 10 10 11. Come on, ma. 11 12 12 13 13 14 14 15 15. ரைட், ரிலாக்ஸ். அவ்வளோதாங்க, இன்னைக்கான எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ மறக்காம என் கூட சேர்ந்து கூல் டவுன் பண்ணுங்க. ரெடி? கூல் டவுன். கூல் டவுன் நம்ம பண்ணுவோம்ல, அது. நல்லா கையை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி குனிஞ்சிட்டு, குனிய முடிஞ்சவங்க குனிஞ்சு பண்ணுங்க, நிற்க முடிஞ்சவங்க நின்றுக்கிட்டே இப்படி கையை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்ரி எக்ஸசைஸ் நம்ம ஷோல்டர் எல்லா மசில்ஸையும் ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அதனால நல்லா கையை லூஸ் பண்ணிக்கணும். அப்போதான் அந்த பிளட் சர்க்குலேஷன் நார்மல் ஆகும். இல்லைன்னா பிளட் பூலிங்னு சொல்லுவோம். இது வரைக்கும் நீங்கள் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணதுனால ரத்த ஓட்டம் வேகமாக போய்கிட்டு இருக்கும் உங்கள் மசில்ஸ்க்கு. சடனாக அதை ஸ்டாப் பண்ணும்போது அந்த வேகமாக போன ரத்தம் திருப்ப மீள முடியாமல் கஷ்டப்படும். ஸோ அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் உங்கள் மசில்ஸோட டென்ஷனை குறைக்கிறதுக்குமே இந்த ஒரு கூல் டவுன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கையை இப்படி இப்படி பண்ணிக்கிறோம். ஓகே, இப்படி. அப்புறம் ரொட்டேஷன் அவங்க பண்ணிட்டாங்க, அதான் உங்களுக்கு மட்டும் நான் காட்டுறேன். ஸோ 10 கவுண்ட்ஸ் க்ளோக் வைஸ், 10 கவுண்ட்ஸ் ஆன்டி க்ளோக் வைஸ். ரெண்டு கையுமே மாற்றி மாற்றி சுற்றிக்கோங்க. நல்லா மூச்சை இழுத்து விடணும். அப்புறம் கீழே உட்காந்து இப்போ நம்ம காலை ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். கீழே உட்கார முடிஞ்சவங்க கீழே உட்காருங்க, முடியாதவங்க பெட்டில் உட்காந்து பண்ணுங்க. ஸோ ஷூவை கழட்டிருங்க, ஷூ கழட்டிருங்க. ஸோ காலை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் காலை வந்து நல்லா லூஸ் பண்ணிக்கணும். இதுதான் எக்ஸசைஸ் பண்ண எல்லா டென்ஷனும் உங்கள் மசில்ஸை விட்டு ரிலீஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் அடுத்த வேலையை ஈஸியாக பார்க்கலாம். எக்ஸசைஸ் பண்ண மாதிரியே இல்லாத மாதிரி மாறிடும், பட் அதோட பெனிஃபிட்ஸ் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு தான் இந்த கூல் டவுன் நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ நல்லா இப்படி ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காலை மடக்கிக்கோங்க. 20 செகண்ட்ஸ் இப்படி கீழே வச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கால் மடக்கிட்டு ஷேக் பண்ணுங்க. கையை பின்னாடி ஊனிக்கோங்கம்மா. ரிலாக்ஸாக பண்ணுங்க. நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. ஜஸ்ட் மசில ஷேக் பண்ணா போதும், அவ்வளோதான். என்னாச்சுமா, டயர்டாயிடுச்சா?
கண்டிப்பா எஃபெக்டிவா இருக்கும். இது இப்படி முடிஞ்ச வரைக்கும் உங்களால எவ்வளவு தூரம் டச் பண்ண முடியுமோ டச் பண்ணுங்க. டச் பண்ண முடியாதவங்க பிரச்சனை இல்லை, இதை விட்டுருங்க. பேக் பெயின் இருக்கவங்களும் இதை விட்டுருங்க, பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, அது வரைக்கும் நீங்க ஜஸ்ட் மசில லூஸ் பண்ணிட்டே முடிச்சிருங்க. இதெல்லாம் இந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ண முடிஞ்சவங்க மட்டும் எங்க கூட சேர்ந்து பண்ணுங்க. அடுத்து ஒரு கால் மடக்கி வச்சுக்கோங்கம்மா. சைட்ல அதே மாதிரி 2 கையால் டச் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் தொடுங்க. அவ்வளவுதான். எவ்வளவு போகுதோ அவ்வளோ. அதே மாதிரி இந்த சைடு 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க ஒவ்வொரு சைடும். இதை முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் லேசா ஹிப் மொபிலிட்டி, 2 காலையும் மடக்கிட்டு 2 பக்கம். இதுவுமே நீங்க கீழே தொட முடிஞ்சா தொடுங்க, முடியலன்னா எவ்வளவு வருதோ அவ்வளவுதான். கையை தூக்காதீங்க. கை பின்னாடி வச்ச கை பின்னாடியே தான் இருக்கணும். கை வந்து இப்படியே தான் இருக்கணும். ஜஸ்ட் நீங்க காலை மட்டும் தான் அசைக்கணும். எவ்வளவு அசைக்க முடியுதோ அவ்வளவு அசைங்க. கால் நல்லா கொஞ்சம் அகலமா வச்சுக்கோங்கம்மா. அப்படி வச்சு பண்ணுங்க. அவ்வளவுதான். லெஃப்ட் கால் நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. ஸோ எப்படி ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க இடுப்பு ஃபுல்லா லூஸ் ஆயிடும். ஸோ இது முடியாதவங்க எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்க போதும். இவ்வளோதான் போகுதுன்னா இவ்வளோ, இப்படியே ஜஸ்ட் அசைச்சிங்கன்னா போதும். ஸோ அவ்வளோதாங்க. கூல்டவுன் எல்லாம் முடிஞ்சது. பொறுமையாக எழுந்துக்கோங்க. 2 கையும் மேலே நல்லா தூக்கி குனிஞ்சு தொட முடிஞ்சவங்க குனிஞ்சு தொடுங்க. குனிஞ்சு தொட முடியாதவங்க இப்படியே வச்சிருந்து விட்டுருங்க. ஓகே, குனிஞ்சு தொட முடிஞ்சவங்க குனிஞ்சு தொடுங்க கீழே. அவ்வளோதான். ரிலாக்ஸ். ஓகே, இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான எக்ஸசைஸ் வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். இன்னைக்கு எக்ஸசைஸ் உங்களுக்கு பெரிய அளவு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். இது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பார்க்குறதோ நிறுத்திடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சா பார்க்லேயோ இல்லை உங்கள் வீட்டு மாடியிலையோ இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு என்கரேஜிங்காகவும் ஹாப்பியாகவும் இருக்கும். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு மறக்காமல் ஃபிசியோபிரைட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.